தமிழ் மொழிய நேசிக்கணுங்கிறதுக்காக பிற மொழிய வெறுக்கணுங்கிற அவசியம் இல்ல. பிற மொழிய வெறுத்துக்கிட்டு தான் தமிழ் மொழிய நேசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா, நான் வந்து தமிழ் மொழியையும் நேசிக்கிறேன், ஆங்கிலத்தையும் நேசிக்கிறேன்னு சொல்றது தப்பு. எனது மனைவியையும் நான் நேசிக்கிறேன், இன்னொரு பெண்ணையும் நேசிக்கிறேன்னு சொல்றது மாரி தான் அது. அதுபோல நீங்க வந்து இந்தியாவையும் நேசிக்கிறேன், இந்தியாவை நேசிக்கணுங்கிறதுக்காக பாகிஸ்தான வெறுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீ முஸ்லீமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்துக்களை வெறுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்துக்கள வெறுக்காத. நீ நேசிப்பது இஸ்லாம் மதத்தை. அதுபோல இந்துக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்களை வெறுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீ நேசிப்பது இந்து மதத்தை. அ இஸ்லாம் மதத்தை பத்தி உனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் இரு. இஸ்லாம் மதத்தில் என்ன நடக்கிறது? என்ன சொல்கிறார்கள்? ஒப்பிட்டு பார்க்காத. அப்ப நீ தெரிஞ்சுக்கிறன்னு அர்த்தம். இதையும் எட்டி பார்க்குறன்னு அர்த்தம். இங்கேயும் எட்டி பார்க்குற, அங்கேயும் எட்டி பார்க்குற அப்படின்னு அர்த்தம். அந்த மாரி நீ ஒன்றை நேசிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொன்ன வெறுக்கணும், குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஒப்பிட்டு பார்த்து நாங்க தான் வசத்தின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இப்போ ஒரு மதமே இருந்தா கூட, இந்து மதத்தில் நான் கவனம் செலுத்துகிறேன். இஸ்லாம் மதத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இவங்க உண்மையானவர்கள். யார் கலவரக்காரர்கள், யார் மதத்த வந்து சண்டை போடுறான் அப்படின்னா, இந்த மாரி இப்போ ஒப்பிடுறவன் தான் சண்டைக்கு காரணமா இருக்கிறான். ஒப்பிடுறவன் தான் பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கான். இந்து மதம் தான் உயர்த்தி, அல்லது இஸ்லாம் தான் உயர்த்தி, உங்க மதத்தில அப்படி சொல்லியிருக்காங்க, எங்க மதத்தில இப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொரு மதத்த நீ ஏன் எட்டி பார்க்குற? உன் மதத்த நீ மட்டுமே பாரு. உன் மதத்த மட்டுமே நீ நேசி. இன்னொரு மதத்த வெறுத்தா தான் நீ உன் மதத்தை நேசிப்பதாக அர்த்தமா? இன்னொரு மதத்தை குறை சொன்னால் தான் உன்னுடைய மதத்தை நீ நேசிக்கிறாய் என்று அர்த்தமா? கிடையாது. ஒரு பெண்ணை நேசிக்க வேண்டுமென்றால், இன்னொரு பெண்ண நீ குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. மத்த பெண்கள இப்போ உன் மனைவிய நேசிக்கணுங்கிறதுக்காக மத்த பெண்ணெல்லாம் குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. மத்த பெண்ணெல்லாம் வெறுக்கணுங்கிற அவசியம் இல்ல. மத்த பெண்ணை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ உன் மனைவியை நேசித்துக் கொண்டிருக்கிறாய். உனது கவனம், சிந்தனை, ஆர்வம், செயல்பாடு, ஈடுபாடு எல்லாமே உனது மனைவியை நேசிப்பதில் இப்பொழுது இருக்கிறது. பிற பெண்களை பத்தி எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. இதுதான் வந்து உண்மையான பாசம். அதுபோல வந்து எனது கணவனை நான் நேசிக்கிறேன் என்பதற்காக பிற ஆண்களை குறை சொல்லாத. குறை சொல்லி தான் உன் க அ உன் கணவனை நேசிக்கிறேங்கிறது அர்த்தமா? பிறர் ஆண்களை வெறுத்தால் தான் உன் கணவரை நேசிப்பது என்பது உண்மையாக அர்த்தமா? அப்படி கிடையாது. அதுதான் தப்பான புரிதல். அதுதான் சண்டைகளுக்கு காரணமா இருக்கு, வன்முறையா இருக்கு, காரணமா இருக்கு. எந்த காலத்திலயுமே சரி, உனது மொழிய நேசிக்கணுங்கிறதுக்காக இன்னொரு மொழிய குறை சொல்லாத. உனது ஊரை நீ பெருமையா நினைக்கிறதுக்காக இன்னொரு ஊரெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காத. உனது நாட்டை பெருமையாக நினைக்க இன்னொரு நாட்டை சிறுமைப்படுத்தாத. உனது மதத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இன்னொரு மதத்தை சிறுமைப்படுத்தாத. உனது மதத்தை உயர்த்து அவ்வளோதான். இன்னொரு மதத்தை நீ உயர்த்தவில்லை. அதில் நான் கவனம் செலுத்தவில்லை. அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சா தானே நீ குறை சொல்லுவ. உனது மனைவியே பெருமையானவங்க, இன்னொரு பெண்ண நீ குறை சொல்ற அப்படின்னா, இன்னொரு பெண்ண பத்தி தெரிஞ்சுக்கிறன்னு அர்த்தம். அதனால தான் உன்னை குறை சொல்ற. உன் மனைவிய பத்தி முழுக்க முழுக்க அதில உன் கவனம் இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இத நல்லா புரிஞ்சுக்கணும். நமது பற்று உண்மையானதா? எந்த அளவுக்கு எப்படிப்பட்டது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.